இன்று நாம் பஞ்ச விஷ உணர்வுகளில் 4வது உணர்வான பொறாமை உணர்வை பற்றி தெரிந்து கொள்ள போகிறோம். பொறுமை இல்லாமை தான் பொறாமையாக வெளிப்படுது. அதாவது பொறுமையின்மையும் நம்பிக்கையின்மையும் அப்படிங்கிற வார்த்தையால் வர்ணிக்கலாம். எல்லாருக்கும் கிடைத்தது போல நமக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பொறுமை இல்லாத தனம் தான் இந்த பொறாமையை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுது. பொறாமை அப்படிங்கிறது ஒரு வக்கர நோய். அதாவது மற்றவர்களுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ளக்கூட முடியாத தன்மை தான் பொறாமையை வெளிப்படுது. அதே மாதிரி இறைவன் மீதும் முழுமையாக நம்பிக்கை இருக்காது, தம் மேலேயும் முழுமையாக நம்பிக்கை இருக்காது. அந்த தன்மை தான் பொறாமையை வெளிப்படுது. நீங்கள் மறுபடியும் நம்ம மகாபாரத கதைக்கு போகலாம். காந்தாரி அப்படிங்கிற கதாபாத்திரம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது கௌரவர்களினுடைய தாய். அதே மாதிரி பாண்டவர்களுடைய தாய் குந்தி தேவி. இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் கர்ப்பம் தரிக்கிறாங்க. ஒரு முனிவரோட ஆசி பெற்று ஒரே நேரத்தில் குழந்தை பாக்கியம் கிடைத்த பிறகும் முதல்ல பாண்டவர்களினுடைய தாயான குந்தி தேவிக்கு குழந்தை பிறந்துருது. ஸோ வயதில் இளையவள், ஆனால் முதல்ல குழந்தை பிறந்துருது. இதை பார்த்தீங்கன்னா காந்தாரியால் பொறுக்க முடியலையாம். உடனே ஒரு உலக்கையால் எடுத்து நல்லா வளர்ந்து இருந்த அந்த கருவை இடிச்சுக்கிறாங்க. இடிச்சிக்கும் போது உள்ளே இருக்கிற கருப்பிண்டங்கள்லாம் கலைஞ்சி போயிடுதான். உடனே அந்த முனிவர்கிட்ட போயிட்டு மறுபடியும் இந்த மாதிரி பண்ணிட்டேன், அதை பொறுத்துக்க முடியல என்னால், அதனால் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னொடனே ஏமா இப்படி பண்ண, சரி போய் பானையில் 100 பானையில் அதை அந்த கருப்பிண்டங்களை பிரித்து வைங்கன்னு சொல்லி அதிலிருந்து தான் இந்த கௌரவர்களான துரியோதனன் உட்பட கௌரவர்கள் பிறந்ததாகவும் அவர்கள் பிற்காலத்தில் அதே பொறாமை உணர்வோடு வளர்ந்ததாகவும் அந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ பொறாமைங்கிறது நம்மளை மட்டும் இல்லை, நம்ம சந்ததியையும் அழிச்சிடும். சரி, இந்த பொறாமை உணர்வை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதற்கு மாற்று உணர்வை தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மூச்சு பயிற்சியை நம்ம கற்றுக்க போகிறோம். இதுக்கு நம்ம வஜ்ராசனம் போட்டுக்கலாம். உட்டியான பந்த மூச்சு பயிற்சி. நம்ம ஏற்கனவே மூலபந்தம் அஸ்வினி முத்திரை பயிற்சி செய்தது இல்லைங்களா, அதனுடைய தொடர்ச்சியாக அந்த பயிற்சி வரும். உட்டியானம்னா வயிற்றில் மூச்சை தேக்கிறது. ஸோ அதன் மூலமாக நம்ம இந்த வயிற்றெரிச்சல் என்று சொல்லக்கூடிய அந்த பொறாமை உணர்வை நம்ம அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறோம். இப்போ மூச்சை இழுத்துக்கிட்டே நம்ம முதல்ல மூலபந்தம் இந்த மலவாய் பூட்டு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வயிறை இறுக்கி பிடிச்சி வயிற்றுப்பூட்டு இந்த உட்டியான பந்தத்தை போட்டுக்கிட்டு அந்த நிலையிலேயே ஒரு 10 எண்ணிக்கை அளவுக்கு நம்ம இருக்கணும். 10 செகண்ட்ஸ் அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கப்புறம் மெதுவாக மூச்சை விட்டுட்டு இந்த ஒட்டியான பந்தத்தை கலைச்சிடலாம். அப்புறம் மூலபந்தத்தையும் கலைச்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். முதல்ல மூளைப்பூட்டு, மூச்சை இழுத்துக்கிட்டு மூலாதார பூட்டு பண்ணுங்க. அடுத்தது வயிற்றுப்பூட்டு, வயிறை உள்முகமாக இறுக்கி பிடிச்சிக்கலாம். இப்போ வயிற்று பகுதியில் மூச்சு அடங்கியிருக்கு. அங்கேயே கவனம் வச்சு ஒரு 10 எண்ணிக்கை அளவுக்கு இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ மெதுவாக மூச்சு விட்டுட்டு இந்த வயிற்றுப்பூட்டை விடுவிச்சிடலாம். மூலபந்தத்தையும் ரிலீஸ் பண்ணிடலாம். அடுத்த யோக நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பான யோக பயிற்சியை கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.